வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தங்கும் இடமும் உணவும் கிடைக்குது, ஆனால் மருந்து மாத்திரைக்கு ஆதரவற்ற இல்லத்தில் பழம்பெரும் நடிகர் மோகன் சர்மா. கவனிப்பார் யாருமே இல்லாததால் நடிகர் மோகன் சர்மா ஆதரவற்ற இல்லத்தில் அடைக்கலமாயிருப்பது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிப்பு பயின்ற முதல் தென்னிந்தியர் என்ற பெருமைக்குரியவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் ஏகப்பட்ட படங்களில் நடித்ததோடு திரைக்கதை, இயக்கம், தயாரிப்பு என சினிமாவில் பல்வேறு தளங்களை இயக்கியவர். தமிழ்நாடு மற்றும் கேரள அரசின் சினிமா விருதுகளை வாங்கியவர். ஃபிலிம்ஃபேர் எனப்படும் திரைப்பட வர்த்தக சபையின் தலைவராக இருந்தார். இத்தனை பெருமைக்குரிய மோகன் சர்மா தற்போது தன்னுடைய 80 வயதில் சென்னை கும்மிடிப்பூண்டி பகுதியில் இயங்கி வரும் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் அடைக்கலமாகி இருக்கிறார். இந்த செய்தி ரசிகரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சினிமாவில் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த காலத்தில் சென்னையில் போயஸ் கார்டன் பகுதியில் எனக்கு வீடு இருந்தது. நான் தயாரித்து இயக்கிய நம்ம கிராமம் படத்தில் நடித்த நடிகை சுகுமாரிக்கு தமிழ்நாடு அரசு விருது கிடைச்சதை பற்றி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவங்கள கூப்பிட்டு பாராட்டினாங்க. அந்த படத்தை அவங்க பார்க்க விரும்ப சொல்ல படத்தை போட்டு காமிச்சோம். கேரளாவின் பாலக்காடு பகுதியில் அந்த காலத்தில் பிராமண சமூகத்தில் பெண் பிள்ளைகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சாடிய கதை படம். என்னை ரொம்பவே பாதிச்சுன்னு சொன்னாங்க. அவங்க படத்தின் சேட்டலைட் உரிமை ஜெயா டிவிக்கு வாங்க சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அது நடக்கிறதுக்குள்ள அவங்களும் இறந்துட்டாங்க. தமிழ்நாடு அரசு விருது மட்டுமல்லாமல் கேரள அரசு விருதும் அந்த படத்துக்கு கிடைச்சது. முதல் இன்னிங்ஸில் சினிமான அடுத்த சீரியல் பக்கம் வந்தேன். அங்கேயும் நிறைய சீரியல் பண்ணிட்டேன். சினிமா, சீரியல் ரெண்டுமே என்னை பிஸியாக வச்சிருந்த குடும்ப வாழ்க்கையில் எனக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தரலை. வெளியில் சொல்ல முடியாத துயரத்தை எல்லாம் சந்தித்து வந்தேன். ஒரு காலகட்டத்தில் போயஸ் கார்டன் வீட்டை விற்ற போது அதுலேயும் சில வில்லங்கம் வந்தது. மீடியாவில் வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். நாளாக உடம்புக்கு மனசு ரொம்பவே சேர்ந்து போயிடுச்சு. கையில் காசு இல்லை, நோய் நொடின்னு வந்து பக்கத்தில் இருந்த பார்க்க ஆளு கிடையாது. வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு. இந்த சூழலில் தான் முன்னாடி ரோட்டரி கிளப்பில் ஆக்டிவாக இருந்தபோது தொடர்பில் இருந்த சில உள்ளங்கள் கும்மிடிப்பூண்டியில் இயங்கி வந்த இந்த முதியோர் இல்லத்தில் காட்டி இங்கே வந்து சேர்ந்து விட்டாங்க. ஜெயின் சமூகத்தினர் நடத்துகிற இந்த இல்லத்தில் இப்போதைக்கு தங்க இடமும் சாப்பாடும் இலவசமாக தந்துட்டு இருக்காங்க. ஆனால் கூட வயோதிக பிரச்சனையால் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் வாங்க என்கிட்ட பணம் கிடையாது. நான் இங்கே இப்படி இருக்கேன்னா ரஜினி சாரு சொல்லியிருக்காங்க. சில தினங்களுக்கு முன்பு அவர்கிட்டருந்து 1 லட்சம் ரூபாய் பணம் வந்தது. அதை வச்சு சமாளிச்சுட்டு இருக்கேன். ஃபிலிம் சேம்பர் பொறுப்பில் இருந்தபோது வயதான காலத்தில் இந்த மாதிரி யாராவது நோய் நொடின்னு கஷ்டப்பட்டால் 5 லட்சம் ரூபாய் வழங்கணும் ஒரு தீர்மானம் போட்டேன். அதை சுட்டி காட்டி சேம்பருக்கு கடிதம் எழுதி உதவு கேட்டேன். ஆனால் அந்த தீர்மானம் திருத்தப்பட்டு விட்டதாக தகவல்கள் வந்தது. அதாவது அதனுக்கு பிறகு அந்த பணத்தை வழங்கலாம் என்றும். ஏனப்பா ஆதரவில்லாமல் கஷ்டப்படுறேன், அந்த சமயத்தில் உதவலாமே, அவங்க இறந்த பிறகு யார்கிட்ட போய் அந்த பணத்தை கொடுப்பீங்கன்னு கேட்டால் பதில் கிடையாது. என் வயோதிக நாள் இன்னும் என்ன வேதனையெல்லாம் தரப்போகுதுன்னு நினைச்சாலே பயமாக இருக்குன்னு தழுவ அழுதுருக்கிறாரு. விருது வாங்கிய என்னுடைய நம்ம கிராமம் படத்தில் சேட்டலைட் உரிமை யாராவது வாங்கினா மிச்சம் இருக்க காலத்தில் எனக்கு மருந்து மாத்திரை அங்கே அது உதவும். சினிமா உலகத்துக்கு யாராவது இந்த விஷயத்தை எனக்கு உதவினா அவங்கள மறக்க மாட்டேன்னு கண்கலங்கி பேசியிருக்கிறாரு மோகன் சர்மா அவர்கள். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.